வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்கள் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு அன் அமேசிங் மேட்ச் ரிவ்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு மேட்ச்சை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அப்படி என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து இங்கிலாண்டை டூர் பண்ண போயிருக்கிறாங்கல்ல, அதில் இருக்கிற 2வது டெஸ்ட் மேட்ச் நடந்தது எட்ஜ்பாஸ்டனில். கிட்டத்தட்ட 56 வருஷமாக வந்து எட்ஜ்பாஸ்டன்லாம் நம்ம ஜெயிக்கவே இல்லை. 56 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எட்ஜ்பாஸ்டனில் முதல் முறையாக அந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்கிறோம். இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சது அப்படின்றது வந்து எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அதெல்லாம் தாண்டி இந்த இயர் வந்து ஒரு ஸ்ட்ரீக் போய்கிட்டு இருக்கு. எல்லா ஸ்போர்ட்லேயும் அக்ராஸ் ஆல் ஸ்போர்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்காத டீம்ஸாக இருக்கட்டும், எதிர்பார்க்காத மக்களாக இருக்கட்டும், அவங்க போயிட்டு ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இயரே வந்து அண்டர் டாக் இயராக வந்து இருந்திருக்குது எல்லா ஸ்போர்ட்லேயும். ஃபுட்பாலில் வந்து இது வரைக்கும் லீகே ஜெயிக்காத நிறையா டீம்ஸ் வந்து இந்த முறை வந்து ட்ரோஃபீஸும் லீக்ஸும் வந்து ஜெயிக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆர்சிபி வந்து ஐபிஎல் ஜெயிச்சதை பார்த்தோம். அதே மாதிரி பிபிஎல்லையும் வந்து, அதாவது பிக் பேஷ் லீக்லேயும் வந்து ஒரு புது சாம்பியனை நம்ம இந்த முறை பார்த்தோம். இது மாதிரி ஒவ்வொரு லீக்லேயும் ஒரு நியூ சாம்பியன், இல்லை ஒரு வீரர் வந்து ரொம்ப வருஷமாக ஜெயிக்காத ஒரு வீரர் வந்து ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கிறது. ஹாரி கேன் வந்து முதல் முறையாக ஒரு ட்ரோஃபி இந்த வருஷம் ஜெயிச்சிருக்கிறாரு. அண்ட் ஃபிட்டிங்லி இன்னைக்கு வந்து ஃபார்முலா 1 ரேஸ் நடந்திருக்குது சில்வர்ஸ்டோனில், லண்டனில். அந்த ரேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீக்கோ ஹல்கன்பர்க்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் 238 ரேஸ் வந்து அவர் டிரைவ் பண்ணியிருக்கிறாரு. முதல் முறையாக அவர் கரியர்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டாப் 3 ஃபினிஷை வந்து அவர் பார்க்குறாரு 238 ரேஸுக்கு அப்புறமா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இயர் ஃபுல்லாக இந்த மாதிரி அண்டர் டாக் இயராக போய்கிட்டு இருக்கிறப்ப இந்தியா எட்ஜ்பாஸ்டனில் ஜெயிக்கவே இல்லைன்ற ஒரு நிலமையில இந்த டெஸ்ட்டை வந்து ஜெயிச்சிருக்கிறோம். அதுவும் யார் இல்லாமல், பும்ரா இல்லாமல். இந்த டெஸ்ட் வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போதே பும்ரா ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளாட் விக்கெட்டாக இருக்கும். எட்ஜ்பாஸ்டனில் பேட்டிங்க்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த இங்கிலாந்து டீம் வந்து பேஸ் பால் ஆடுவாங்க. பேட்டிங்கில் வந்து எந்த டீம் இருந்தாலும் அடித்து நொறுக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி ஒரு மேட்சை பும்ரா இல்லாமல் முகமது சிராஜ் வந்து அந்த பேஸ் அட்டாக்கை லீட் பண்ணி ஆகாஷ் தீப் பும்ராவுக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்து இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கும்போதே சிறப்பாக இருக்குது. உண்மையிலேயே இதை விட ஒரு பெட்டர் வின் வந்து இந்த பர்டிகுலர் டீமுக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை அவங்க ரொம்ப நாள் கொண்டாடுவாங்க. ஆனால் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது, இதை ரொம்ப நாள் இந்த இந்தியன் டீம் கொண்டாடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், அடுத்து வர்ற மேட்சஸை ஜெயிச்சு இந்த சீரீஸே நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நான் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இதை நான் போன மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருப்பேன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா போன மேட்ச் நம்ம தோத்துட்டோம். ஹெட்டிங்லியில் முதல் 4 டே வந்து, இதை 4 டேஸ் வந்து நம்ம நல்லா ஆடினோம். அந்த 5th டே நம்ம கோட்டை விட்டோம். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல் 5 டேஸ் இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணோம். ஒரே ஒரு நாள் நடுவில் வந்து பேட்டிங்கில் இங்கிலாந்துடைய பேட்ஸ்மேன் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அந்த மேட்சினுடைய 2வது இன்னிங்ஸில் ஹாரி ப்ரூக் மற்றும் ஜெய்மி ஸ்மித் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க. அவங்க போட்ட அந்த பார்ட்னர்ஷிப் அது நடந்துகிட்டு இருந்தப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பவுலர்ஸ் எல்லாம் வந்து செமையாக அவங்க ரன்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம், பவுலர்ஸால் அவங்க விக்கெட்டை எடுக்க முடியல அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். அது நடந்துச்சு. ஆனால் அது 2 செஷன் தான். இந்த மொத்த மேட்ச்லேயும் அந்த 2 செஷனை தவிர்த்து மீதி எல்லா செஷனுமே வந்து இந்தியா பக்கம் தான் போயிருக்கு அப்படின்றது ரொம்பவே சிறப்பான விஷயம். எட்ஜ்பாஸ்டன் மாதிரி ஒரு கிரவுண்டில் இந்த மாதிரி ஒரு விக்கெட்டில் நம்மளுடைய பவுலர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த 2 செஷனை மட்டும் எடுத்துட்டா இது வந்து ஒரு 10 out of 10 பர்ஃபார்மன்ஸு. இந்தியா பக்கம் எல்லா செஷனுமே வந்து நம்மளே டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம். இப்பயுமே நம்மளோட டாமினேஷன் இந்த கேமில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி மிட் மேட்ச் ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோலேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் சுப்மன் கில் கிட்டேருந்து இன்னொரு 150 பார்த்தோம். டோட்டலாக இந்த மேட்ச்சில் ஒரு 250 அடிச்சிருக்கிறாரு, ஒரு 150 அடிச்சிருக்கிறாரு. மொத்தமாக 430 ரன் அடிச்சிருக்கிறாரு சுப்மன் கில். அவருக்கு மேலே ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கிறாரு. அவர் வந்து கிரஹாம் கூச். 1990 கிரஹாம் கூச் வந்து 456 ரன்ஸ் அடித்தார். ஒரே மேட்ச்சில் ட்ரிபிள் செஞ்சுரியும் ஒரு 130யும் அடித்த ஒரு வீரராக வந்து கிரஹாம் கூச் இருந்திருக்கிறாரு. அந்த கிரஹாம் கூச் இன்னிங்ஸுக்கு அடுத்தது சுப்மன் கில்லோட இன்னிங்ஸ் தான் இருக்குது. நம்ம என்ன வேணால் சொல்லலாம், இது வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு, பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் தான் வந்து சுப்மன் கில் இந்த மாதிரி ஆடினார் எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறையா மேட்சஸில் இந்த மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ்லாம் இருந்திருக்குது. ஏன், கருண் நாயரே 300 ரன்லாம் அடிச்சிருக்கிறாரு இந்தியாவில். அந்த மாதிரி கருண் நாயர் 300 அடித்த ட்ராக் இருந்திருக்கு, கண்டிஷன்ஸ் இருந்திருக்கு. இதே இங்கிலாண்டில் இங்கிலாண்டே வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக ரீசெண்டாக ஆன டெஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட் ட்ராக் தான், ரொம்பவே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி பல சீரீஸ் வந்து இதே இங்கிலீஷ் டீம் வந்து ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக்ல ஆடி இருக்கிறாங்க.
மற்ற ஊர்லேயுமே ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக்லாம் நிறையா கிடச்சிருக்கு. சிட்னியில் வந்து ஹிஸ்டாரிக்காக சிட்னியில் வந்து ஒரு ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக் நிறைய முறை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கிடச்சிருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக்ஸ் உலகம் முழுவதுமாக எல்லா டீம்ஸுக்கும் அமைஞ்சிருக்குது. ஆனாலும் கிரஹாம் குட்ஸ் மாதிரி 450 ரன்னோ இல்லை அதுக்கப்புறமா 430 ரன் இப்போ சுப்மன் கில் அடித்த மாதிரி இன்னிங்ஸ்லாம் பெருசாக யாருமே அடிக்கலை அப்படின்றது தான் உண்மை. அதுவே அவரோட இன்னிங்ஸ் வந்து எப்படி அது ஒன் ஆஃப் அ கைண்ட், இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து அடுத்து திரும்ப அமையிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சுப்மன் கில் அடித்த மாதிரி 430 ரன்ஸ் எந்த பேட்ஸ்மேனாலையும் அடிக்க முடியாது. ஸோ அவருடைய அந்த அப்பாரமான பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த வெற்றி வந்து ஒரு அது வந்து இந்த வெற்றி வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்னால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது மிகையாகாது அப்படின்றது தான் உண்மை. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சுப்மன் கில் வந்து கேப்டன்சிலையும் போன மேட்சை விட பெட்டராக கேப்டன் பண்ணார் அப்படின்றதையும் பார்த்தோம். இன்னும் போக போக இம்ப்ரூவ் ஆவார் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சுப்மன் கில் பற்றி நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கேப்டன்சி வர்றதுக்கு முன்னாடி பேட்டிங் ஆடினதை விட கேப்டன்சிக்கு அப்புறம் பேட்டிங் இன்னும் பெட்டராக ஆடுறாரு அப்படின்றப்ப அந்த கேப்டன்சி ப்ரெஷர் அவர் ரொம்ப மைண்டுக்கு இது வரைக்கும் எடுத்துக்கல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். போக போக அவர் இன்னும் மேட்சஸ் ஜெயிச்சுக்கிட்டே வரும்போது இது இன்னும் பெட்டர் தான் ஆகும் அப்படின்றப்ப இது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இப்போது ஈஸியாக இந்த மேட்சோட ஸ்கோர் கார்டை பார்த்தா நம்ம ஒரு 2-3 ஹீரோ சொல்லிடுவோம். சுப்மன் கில் வந்து 2 இன்னிங்ஸ்லேயும் அற்புதமாக பேட்டிங் ஆடி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்த முகமது சிராஜ் ஒரு ஹீரோ. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவர் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் செகண்ட் இன்னிங்ஸில் அவர் நல்லா போட்டிருக்கிறாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் வந்து 6 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அவர் யாருன்னா ஆகாஷ்தீப். ஸோ ஆகாஷ்தீப்பாக இருக்கட்டும், முகமது சிராஜாக இருக்கட்டும், இவங்களை வந்து ஹீரோஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஸ்கோர் கார்டை பார்த்ததும் சொல்லிடுவோம். ஆனால் சில அன்சங் ஹீரோஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த வெற்றிக்கு அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆப்வியஸ்லி வந்து ஜெய்ஸ்வால் 80 அடித்தார். ஜடேஜா அவரும் வந்து ஒரு 89 ரன்ஸ் அடித்தார். அதே ஜடேஜா செகண்ட் இன்னிங்ஸில் திரும்ப வந்ததும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். அந்த ஹாஃப் செஞ்சுரி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டெக்ளரேஷனுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடி இருக்கலாம். அதுவும் அந்த பக்கம் சுப்மன் கில் ஆடிட்டு இருக்காரு அப்படின்றப்ப ஜடேஜாவும் இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடி இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஸ்டில் 2 இன்னிங்ஸ்லேயும் அரை சதம் அடித்தது அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான இன்னிங்ஸாக நமக்கு அமைஞ்சிச்சு. அது ஏன் அப்படின்னா, போன மேட்ச்சில் நம்ம ஹெட்டிங்லியில் ஆடினப்போ எங்கே கோட் அவுட்டோம்னா நம்மளுடைய டாப் ஆர்டர் எல்லாமே, இன்ஃபேக்ட் டாப் 5 அற்புதமாக பேட்டிங் ஆடிச்சு. அதுக்கு கீழே வந்த பேட்ஸ்மேன் பெருசாக வந்து ரன் அடிக்காத காரணத்தினால ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் ஏற்பட்டுச்சு. 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பேட்டிங் கொலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் ரவீந்திர ஜடேஜாவுக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி கிட்டேருந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னாலும் ஒரு ஆல்ரவுண்டர் டீமில் இருந்தார். அவர்கிட்டேருந்து நல்ல ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. அதுதான் வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடித்த அந்த 40 ரன் ரொம்ப குரூஷியலான ரன்ஸு. அந்த ரன்ஸை விட அவர் ஸ்பெண்ட் பண்ண டைம், ஏன்னா சுப்மன் கில் கூட பேட்டிங் ஆடிட்டு இருந்தார். அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து மேட்சையே டிஃபைன் பண்ணுச்சு அப்படின்னு நான் நினச்சேன். வாஷிங்டன் சுந்தர் சுப்மன் கில் பார்ட்னர்ஷிப் வந்து இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி உள்ள ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசன்ஸாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தரும் ஒரு அன்சங் ஹீரோ இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான விக்கெட், பென் ஸ்டோக்ஸோட விக்கெட்டை வேறு அந்த செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். கேஎல் ராகுலோட அந்த ஒரு 50. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரன் அடிக்கல, 2 ரன் தான் அடித்தார், அவுட் ஆகிட்டார். ஆனால் அந்த செகண்ட் இன்னிங்ஸில் அவர் திரும்ப வந்து ஒரு 50 அடித்தார். அவர் அடித்த அந்த அரை சதம் ஏன் இவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால், அந்த செஷன் டே 4 ஃபர்ஸ்ட் செஷன் அவர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. பால் கண்ணா பின்னான்னு மூவ் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேட்டிங் ஆட. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி உள்ள டேவோட எண்ட் ஆஃப் டேஸ் பிளே அந்த டைம்லேயுமே அவர் தான் பேட்டிங் ஆடிட்டு இருந்தார். ரொம்ப பொறுமையாக அற்புதமாக பேட்டிங் ஆடினார். அப்பையும் சரி, அதுக்கு அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் செஷன்லேயும் சரி, அவர் அந்த ஒரு பிளாட்ஃபார்மை செட் பண்ணி கொடுத்தாரு அந்த செகண்ட் இன்னிங்ஸுக்கு. அதை பண்ணாமல் அவரும் சீக்கிரம் அவுட் ஆயிருந்தா சுப்மன் கில் ரொம்ப ஏர்லியாகவே உள்ளே வந்திருப்பார். பால் மூவ் ஆகிட்டு இருக்கிற டைம் சுப்மன் கில் வந்திருந்தா அவரும் அவுட் ஆகிருக்க ஒரு சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அப்படின்றப்ப அந்த மூவிங் பாலை ஆடி ப்ராப்பராக அந்த ஸ்விங்கு நிற்கிற வரைக்கும் வந்து டயத்தை ஓட்டி கொடுத்ததுன்றது ஒரு ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன். அதனால கேஎல் ராகுலோட அந்த அரை சதம் இதே தான் நம்ம வந்து அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். டெஸ்ட்டில் ஒரு ஓப்பனராக அவர் வந்து மேட்சுக்கு மேட்ச் 100 200 அடிப்பாருன்னு எதிர்பார்க்குறதுல வந்து பாயிண்ட்டே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி எதிர்பார்க்குறது தவறு. அதுக்கு பதிலாக அவர்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டியூக்ஸ் பால் வந்து 20 ஓவருக்கு செமையாக ஸ்விங் ஆகுது. ஆனால் அந்த 20வது ஓவருக்கு பிறகு ஸ்விங்குன்றது அப்படியே 0 ஆயிடுது. அரௌண்ட் த 20 to 25 ஓவர்ஸில் வந்து அந்த ஸ்விங்கு காணாமல் போயிடுது. அப்போது அந்த முதல் 20லேருந்து 25 ஓவர் 30 ஓவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு எண்டை பிடிச்சி பேட்டிங் ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது.
அவர் அந்த மொதல் 30 ஓவருக்கு என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் போடுறாரு. ஏன்னா இன்னொரு பக்கம் இருக்கிறது ஜெய்ஸ்வால் எப்படியும் அட்டாக்கிங் ஆடுவார், ரன் அடிச்சு கொடுத்துருவாருன்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஜெய்ஸ்வால் கூட கேஎல் ராகுல் போடுற பார்ட்னர்ஷிப் ஒவ்வொன்றும் நமக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்னர்ஷிப்பாக அமையும். கேஎல் ராகுலோட அந்த ரோலே பெருசாக ஒரு விக்கெட்டை தாண்டி மோர் தேன் 1 விக்கெட் வந்து இந்தியா லூஸ் பண்ணாமல் அந்த முதல் 30 ஓவர் ஆடணும், அதை வந்து கேரண்டி பண்ணுறது தான் கேஎல் ராகுலோட வேலை. அந்த வேலையை இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாரு. இந்த மேட்சோட முதல் இன்னிங்ஸில் அதை அவரால் செய்ய முடியலனாலும் அடுத்த இன்னிங்ஸில் வந்து அவர் கண்டிப்பாக அதை காட்டிட்டாரு. அடுத்தடுத்த மேட்ச்சில் இது அப்படியே கண்டினியூ பண்ணார் அப்படின்னா இந்தியா இந்த சீரீஸை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேஎல் ராகுல் பற்றி பேசிட்டோம், ரவீந்திர ஜடேஜா பற்றி பேசிட்டோம். வேறு யார் இங்கே அன்சங் ஹீரோ அப்படின்னா ரொம்பவே கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண பிரசித் கிருஷ்ணா. ஏன்னா இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் அவர் அவ்வளோ சரியாக பவுலிங் போடல, போன மேட்ச்லேயும் அவர் சரியாக பவுலிங் போடல, நிறையா கிரிட்டிசிசம் உள்ளே தான் வந்து இப்போ வரைக்கும் ஆளாகி இருக்கிறாரு. ஆனால் இந்த ஃபைனல் இன்னிங்ஸ் 4th இன்னிங்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ் நம்ம இந்தியன் ஸ்குவாடில் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சார். பர்ஃபெக்ட் லைன்ஸ் அண்ட் லென்ஸ், நல்ல எக்கானமி மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. இவர்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குற ரோல் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அகைன் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ராப்பராக செய்யணும். என்ன அப்படின்னா ஒவ்வொரு பவுலருக்கும் ஒரு ரோல் கொடுக்கணும். இப்போ பும்ரா இருக்காருன்னா அவருடைய ரோல் வந்து விக்கெட் எடுக்கணும், அவ்வளோதான். அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அந்த விக்கெட் டேக்கிங் ரோலை வந்து அவங்க பும்ரா கிட்ட கொடுக்கணும். முகமது சிராஜ் வந்து நியூ பாலில் போடுவார், அந்த நியூ பாலை பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுக்குறது சிராஜோட வேலையாக இருக்கும். இப்போ ஆகாஷ் தீப் சூப்பராக போட்டுட்ருக்காருன்றப்போ அடுத்த மேட்ச் ஆக்சுவலி பும்ரா திரும்ப உள்ளே வந்தால் யாருக்கு பதிலாக வருவாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. பட் அப்படி இருந்துமே இப்போ ஆகாஷ் தீப்பும் ஆடுறாரு அப்படின்னா ஆகாஷ் தீப்புக்கும் அந்த நியூ பால் ரோல் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஆகாஷ் தீப் உள்ள வந்தால் முகமது சிராஜ் ஒரு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் தெரில, பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு பவுலர்ஸுக்கும் வந்து ஒரு ரோல் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி ஆகாஷ் தீப்புக்காக இருக்கட்டும், ஜஸ்பிரீத் பும்ராவுக்காக இருக்கட்டும் அந்த விக்கெட் டேக்கிங் ரோல் வருது. பிரசித் கிருஷ்ணா கிட்ட நம்ம மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்க வேண்டிய ரோல்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா பொறுமையாக பிரசித் கிருஷ்ணா ஒரே லைன் அண்ட் லென்த்தில் போட்டு பெருசாக ரன் அடிக்க விடாமல் பண்ணணும். இதை ஒரு காலத்தில் இஷாந்த் சர்மா சூப்பராக பண்ணிட்டு இருந்தார். இஷாந்த் சர்மா கிட்ட இருக்கிற அதே ஹைட் அட்வான்டேஜ் பிரசித் கிருஷ்ணா கிட்டேயும் இருக்குது. அப்படின்றப்ப அவர் அந்த டைட் லைன் அண்ட் லென்த்தை மெயின்டைன் பண்ணார். அவர்கிட்டயும் 140க்கு மேலே பேஸ் போட முடியும் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. அந்த டைட் லைன் அண்ட் லென்த்தை மட்டும் மெயின்டைன் பண்ணார்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேன் பிரசித் கிருஷ்ணாவை அடிக்க கஷ்டப்படுவாங்க. அப்படி பிரசித் கிருஷ்ணாவை அடிக்க கஷ்டப்பட்டாங்கன்னா இன்னொரு எண்டில் பும்ராவோ சிராஜோ ஆகாஷ் தீப்போ பவுலிங் போடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு விக்கெட் விடும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. ப்ராப்ளி அடுத்த மேட்ச் வந்து 2 ஸ்பின்னர் இந்தியா ஆடுவாங்களான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. மோஸ்ட்லி வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த மேட்ச் வந்து 4 பேசர் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பிரசித் கிருஷ்ணாவுக்கு கொடுக்க வேண்டிய ரோல் எக்கானமி மெயின்டைன் பண்ணணும், உள்ளே வந்து ரன்னு கொடுக்காம ஒரே லைன் நேரத்தில் அக்யூரேட்டாக பவுலிங் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரோலை கொடுத்தா இவர் சூப்பராக பண்ணுவாருன்னு எனக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை வந்து இந்த இன்னிங்ஸில் பிரசித் கிருஷ்ணா கொடுத்துருக்கிறாரு. அண்ட் இந்த இன்னிங்ஸில் அவர் போட்ட அந்த பவுலிங்னால தான் நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 20 விக்கெட்டை எடுத்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் ஒரு அன்சங் ஹீரோ. நம்ம அன்சங் ஹீரோஸை பற்றிலாம் பேசிட்டோம். டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பற்றியும் அவங்க வந்து என்ன மாதிரி ரோல் கொடுக்குறாங்கன்றதை பற்றியும் பேசிட்டோம். மேட்ச்சை நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரு டீம் இருக்குது இங்கிலாந்து, அவங்கள பற்றி நம்ம பேசணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சை ஜெயித்ததுனால சில பேட் டெசிஷன்ஸ் வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணிடுவோம். நம்ம பெருசாக கண்டுக்காமல் அப்படியே வந்து கடந்து போயிடுவோம். அந்த மாதிரியான பேட் டெசிஷன்ஸில் ஒன்று நான் என்ன நினைக்கிறேன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை டீமில் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நான் செலக்ட் பண்ணதை பேட் டெசிஷன் சொல்ல வரல. ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டியை டீமில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக பவுலிங்கில் எந்த ரோலுமே கொடுக்கல. அவரை ஃபீல்டிங்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பொசிஷன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு பர்டிகுலர் ரோலும் ஃபீல்டிங்லேயும் கொடுக்கல. கேச்சிங் பொசிஷனில் தான் வைப்போம் அப்படின்ற மாதிரியும் கொடுக்கல. இல்லை இன்னர் சர்க்கிளில் தான் இருப்போம், உங்களோட ரோல் வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றதும் இல்லை. பவுண்டரி லைனில் வைப்போம், பவுண்டரி ரைடராக இருக்கணும், பவுண்டரிஸ் தடுக்கணும், இல்லை அந்த மாதிரி கேச்சஸ் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலும் கொடுக்கல. அப்படின்றத பார்க்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டியை எல்லா இடத்துலையும் சும்மா ரேண்டமாக யூஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எத்தனை ஓவர் பவுலிங் போட்டிருக்கிறாரு அப்படின்னா அந்த 2வது இன்னிங்ஸில் அவர் போடவே இல்லை. ஓகே, 2வது இன்னிங்ஸில் அவர் போட வேண்டிய தேவை இல்லை. முதல் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓவரே போட்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்மியான ஓவர்ஸ் தான் நிதிஷ்குமார் ரெட்டி கொடுக்க போறீங்க அப்படின்னா அவரோட இடத்துல நீங்கள் ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனே ஆடி இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பார்வை.
கருண் நாயரை நம்பர் 3ல அனுப்புனாங்க. கருண் நாயரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி இப்போ அடுத்து பேசுவோம். பட் கருண் நாயரை 3ல அனுப்புனாங்க. 3ல ஆடின சாய் சுதர்ஷனை வெளியே உட்கார வச்சிட்டாங்க. அபிமன்யு ஈஸ்வரன் இன்னும் வந்து சான்ஸே இல்லாமல் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்காரு. அபிமன்யு ஈஸ்வரன் வந்து இந்தியா ஏக்கு நல்லா ஆடி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் நல்லா ஆடி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் இந்தியா ஏவுக்காக ஓவர்சீஸ் டூர்ஸ்லையுமே வந்து கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்றப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கணும். சரி, ஓகே, முதல் மேட்ச்சில் அபிமன்யு ஈஸ்வரனுக்கு பதிலாக சாய் சுதர்ஷனை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்ப ஒரே மேட்ச்சில் சாய் சுதர்ஷனை டீமை விட்டு தூக்குனதுன்றது தவறு. அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க செஞ்சிருக்கவே கூடாது. நிதிஷ்குமார் ரெட்டியை அவங்க உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு ப்ராப்பர் ரோல் இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரோல் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து டீம் காம்பினேஷனில் கையை வச்சு நிதிஷ்குமார் ரெட்டியை திரும்ப உள்ளே கொண்டு வந்திருக்கணும். அப்படி இல்லைனா நிதிஷ்குமார் ரெட்டி நீங்கள் முதல் மேட்ச்லேருந்தே ஆட ஆரம்பிச்சிருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நிதிஷ்குமார் ரெட்டியை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த கேள்வியே வந்திருக்காது. ஆனால் ஃபஸ்ட் மேட்ச்சில் என்கேஆரை செலக்ட் பண்ணலை, சாய் சுதர்ஷனை தான் எடுத்தாங்க. சாய் சுதர்ஷனுக்கு ஒரே ஒரு மேட்ச் சான்ஸை கொடுத்துட்டு அவரை வந்து டீமை விட்டு தூக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி கிட்டேருந்து பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸஸ் வரல. அது ஓகே, ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கிறாரு. எடுத்த உடனே நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. பவுலிங்லேயும் ஃபீல்டிங்லேயும் ரோலே கொடுக்காம ரேண்டமாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டியை ஏன் டீமில் எடுத்தாங்கன்ற கேள்வி கண்டிப்பாக எழுது. இதுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இது பதில் சொல்ல போகிறாங்க, இல்லை அடுத்தடுத்த மேட்சஸில் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம சொன்ன மாதிரி நம்பர் 4ல் லோவர் மிடில் ஆர்டர், அதாவது மிடில் ஆர்டரில் ஆடிட்டு இருந்த கருண் நாயரை தூக்கி நம்பர் 3ல வந்து இறக்கியிருக்கிறாங்க. டாப் ஆர்டரில் நம்பர் 3ல ஆடி இருந்த சாய் சுதர்ஷன் இப்போ டீம்லேயே இல்லை. சரி, கருண் நாயர் 3க்கு போயிருக்கிறாரு. என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தா 2 இன்னிங்ஸ்லேயுமே அவருக்கு ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. 2 இன்னிங்ஸ்லையுமே அவருக்கு கிடைச்ச ஸ்டார்ட்டை கோட்டை விட்டுருக்கிறாரு. அதுவும் எந்த மாதிரி அப்படின்னா, அகைன் நான் வந்து ஒரு பேட்ஸ்மேனை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்றது என் இன்டென்ஷனே கிடையாது. அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரன் அடிக்கலை அப்படின்றதுனால அவங்கள வந்து டீம் விட்டு தூக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஏன் ரன் அடிக்கலை அப்படின்ற காரணத்தை நான் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைப்பேன். இந்த இடத்துல கருண் நாயருக்கு ரன்ஸ் ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லையுமே ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. 2 இன்னிங்ஸ்லையுமே அவரால் வந்து ஏரியா பவுண்டரிஸ் அடிக்க முடிஞ்சிருக்கு. பவுலர்ஸை வந்து அவங்க என்ன அடுத்து என்ன பால் போட போகிறாங்கன்ற லெவலில் கணிக்கவும் முடிஞ்சிருக்கு. அப்படி இருந்துமே செட் ஆனதுக்கு பிறகு அவுட் ஆகிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. டெக்னிக்கலி அவருக்கு இன்னமும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவருடைய பேட் வந்து செகண்ட் ஸ்லிப்லேருந்து வருது, அது பிரச்சனை இல்லை. அதாவது அவர் பேட்டை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிற அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரண்ட் கேமராலேருந்து பார்க்கும்போது செகண்ட் ஸ்லிப்பை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்லிப்பை பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுன்றது பெரிய பிரச்சனை கிடையாது. ரொம்ப இந்த கிரிக்கெட் பியூரிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப்புலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. செகண்ட் ஸ்லிப்பும் ஓகே தான். ஆனால் அவர் வச்சிருக்கிற அந்த பேட்டுடைய ஃபேஸ், இந்த பேட்டுடைய ஃபேஸ் தான் வந்து பாலை ஹிட் பண்ணுற அந்த இடம். அந்த பேட் ஃபேஸை எங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தா பேட் ஃபேஸ் இன்னும் தள்ளி இருக்குது, கல்லி கிட்ட பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. சரி, அது கூட பரவாயில்ல. அவர் கொண்டு வரும்போது வந்து அவருடைய அந்த ரிஸ்ட்டை திருப்பி பேட்டை ஸ்ட்ரைட்டன் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா பேட் ஃபேஸ் வந்து கல்லியை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா அவர் அந்த பாலை ஆடும்போது ஒருவேளை அந்த ரிஸ்ட்டை திருப்பி பேட் ஃபேஸை ஸ்ட்ரைட் ஆக்குவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அது நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்குது. ஃபஸ்ட்டு அவர் பேட்டை வந்து செஸ்ட்டில் ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு. இந்த ஹைட்டில் ஹோல்டு பண்ணுறாரு. செஸ்ட் ஹைட்டில் இங்கிலாண்டில் வந்து நீங்கள் பேட்டை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேட்டை கீழே கொண்டு வரதுக்கு முன்னாடி பால் ஸ்விங் ஆகும். அந்த ஸ்விங்குக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா பேட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுது, செஸ்ட்டிலேருந்து கீழே இறங்குது. இடுப்பு அளவில் இப்போ கேஎல் ராகுல் வந்து கரெக்டாக ஹிப் ஹைட்டில் பேட்டை ஹோல்ட் பண்ணுறாரு. அந்த கேஎல் ராகுல் ஹோல்ட் பண்ணுற அந்த ஹிப் ஹைட்டு தான் பர்ஃபெக்டான டெக்னிக். கொஞ்சம் ஹிப்புக்கு மேலே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளோ ஹைட்டாக இருக்கணுமா அப்படின்னா இருக்கக்கூடாது. அது ஒரு சின்ன பிரச்சனை. பட் அது கூட பரவாயில்ல. உங்கள் ரிஃப்ளெக்ஸஸ் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த செஸ்ட் ஹைட்டை வச்சு விளாண்டுடலாம். ஆனால் இவருக்கு இன்னும் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா செஸ்ட் ஹைட்டில் பேட்டை பிடிச்சிருக்கிறாரு. பேட்டோட ஃபேஸும் வந்து கல்லியை பாயிண்ட் பண்ணியிருக்கு. அவர் அங்கேருந்து கீழே கொண்டு வரதுக்கு முன்னாடி அவர் பேட்டை வந்து ஃபஸ்ட்டு பாடிக்கு க்ளோஸாக தான் ஹோல்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த பேட்டை கீழே கொண்டு வரதுக்கு முன்னாடி பேட் இப்படி லைட்டாக, அதாவது கை வந்து இப்படி லைட்டாக வெளியே போகுது. உடம்புலேருந்து கை கொஞ்சம் வெளியே விலகுது. அந்த கேப்பு உடம்புக்கும் பேட்டுக்கும் இல்லை, அந்த கேப்னால அவரால் பேட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வர முடியல, ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு வர முடியல. அதுக்கு பதிலாக கிராஸாக கொண்டு வராரு. ஒரு இந்த கல்லி ரீஜன்லேருந்து கிராஸாக பேட் வந்து உள்ளே வருது. இந்த மாதிரி பேட் கிராஸாக வரும்போது பால் வெளியே ஸ்விங் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக அவுட் சைட் எட்ஜ் வாங்கும். நீங்கள் பேட்டை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இந்த அவுட் சைட் எட்ஜ் ப்ராப்ளம் இருக்காது. பேட் கிராஸாக உள்ளே வரும்போது கண்டிப்பாக அவுட் சைட் எட்ஜ் ப்ராப்ளம் வரும். இந்த டெக்னிக்கல் கரெக்ஷன் வந்து 2016 அவர் கடைசியாக இந்தியாவுக்கு ஆடினப்பையும் இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கான கரெக்ஷன் அவர் பண்ணலை. இப்போ அவர் திரும்ப உள்ளே வந்தப்பையும் இதே டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கருண் நாயர் இந்த டெக்னிக்கல் இஷ்யூவை சால்வ் பண்ணலைன்னா அவரால் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பெரிய ஸ்கோர் அடிக்க முடியாது. இதில்
இந்த பர்டிகுலர் இங்கிலாந்து சீரீஸ் வந்து ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க ஆடுற அந்த விக்கெட்ஸு அந்த பிச்சு எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு சாதகமான பிச்சாக தான் இருக்குது. இன்னொன்று, இப்போ இங்கிலாந்துக்கிட்ட இருக்கிற இந்த பவுலிங், பென் ஸ்டோக்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் தான் இருக்குது. ஜாஷ் டங்கு யங்ஸ்டர் தான், ஓகே நல்ல டீசெண்டான டேலண்ட் அப்படின்னாலும் அவரால் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்க முடியல, பெருசாக பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ண முடியல, நிறையா ரன்னு கொடுக்குறாரு. பிரைடன் கார்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர், அவராலையும் பெருசாக வந்து ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னு கொடுக்க முடியல. கிறிஸ் ஓக்ஸ்லாம் அவருடைய காலம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் பவுலிங் போட்டுட்ருக்காரு. அவரெல்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து அவரால் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியலன்ற லெவலில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அடுத்த மேட்ச் ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ளே வராருன்றப்ப இப்போ இருக்கிற இந்த பவுலர்ஸுக்கிட்டேயே கருண் நாயர் இவ்வளோ தடுமாறாருனா ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ளே வந்தால் என்ன ஆவாருன்னு நாங்கள் லைட்டாக யோசிச்சு பார்த்தேன். ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், கருண் நாயர் எனக்கு என்னமோ அவருக்கு வந்து சான்ஸ் போதுமான சான்ஸ் கொடுத்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு மேட்ச் இவங்க சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, நான் அபிமன்யு ஈஸ்வரனுக்கு சான்ஸ் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா மறுபடியும் நான் சாய் சுதர்ஷனையே வந்து கொண்டு வந்து அந்த நம்பர் 3ல் ஆட வச்சுருவேன். நம்பர் 3ல் கருண் நாயர் ஆடுறது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நாட் அ குட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்பர் 3ன்னு ஆடும்போது நியூ பாலை ஃபேஸ் பண்ணுவார். இந்த டியூக்ஸ் பால் வந்து 25 ஓவர் ஸ்விங் ஆகும் நம்ம சொல்லிட்டோம். நியூ பால் அவர் ஃபேஸ் பண்ணால் அந்த 25 ஓவர் அவர் பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னா அவுட் சைடு வச்சு அவருக்கு கண்டிப்பாக வாங்கும். எத்தனை முறை கேட்ச் ட்ராப் பண்ணுவாங்க இங்கிலாந்து நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ஏர்லியான அவங்க கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னா அவரோட இன்னிங்ஸ் காலி. நமக்கு அந்த நம்பர் 3 பொசிஷனில் ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே வந்தோடனே அவுட் ஆகிறாரு அப்படின்னா அந்த பேட்டிங் இன்னிங்ஸோட ஒட்டுமொத்த மொமெண்டமும் குலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 4ல் சுப்மன் கில் வந்து பால் ஸ்விங் ஆகுறப்போ உள்ளே வந்தால் அவரும் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து அந்த 25வது ஓவருக்கு அப்புறம் உள்ளே வந்துட்டால் பெரிய ஸ்கோர் அடிப்பார். அப்படி இருக்கும்போது அந்த முதல் 25 ஓவர் ரொம்ப குரூஷியல். நம்ம கருண் நாயரை அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டோன்றதுனால இதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் இந்த கேள்வியை நம்ம கண்டிப்பாக எழுப்பணும்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் வந்து லார்ட்ஸில் நடக்க போது, லார்ட்ஸில் கருண் நாயர் ஆடுறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு கேள்வியும் இருக்குது. இது என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அவருடைய அந்த பவுலிங்கை பற்றி நம்ம பேசிட்டோம். ஃபீல்டிங்கை பற்றி நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டியும் அவ்வளோ நல்லாலாம் ஃபீல்டிங் பண்ணலை. அப்போ அவரை எங்கெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் இன்ஃபேக்ட் வந்து இந்த திடீர்னு பார்த்தா ஸ்லிப்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஸ்லிப்பில் இப்போ வேறு யார் நிற்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு இடத்துல வந்து சுப்மன் கில் போய் ஸ்லிப்பில் நிற்கிறாரு, அவரும் கேட்ச் ட்ராப் பண்ணிட்டார். அவர் வந்து என்ன தான் நல்லா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஃபீல்டிங்கில் கேட்ச் ட்ராப் பண்ணால் பிரச்சனை தானே. ஆனால் வந்து அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தானே ஆகணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற பேச்சு. நம்ம சுப்மன் கில் கேட்ச் ட்ராப் பண்ணுறாரு, நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்லிப்பில் யூஸ் பண்ணுறாங்க, அவரும் கேட்ச் ட்ராப் பண்ணுறாரு. வேறு யாரை இப்போ ஸ்லிப்பில் யூஸ் பண்ணன்றது தெரியலன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்லிப்பில் கேட்ச் ட்ராப் பண்ணதும் அவர் ஸ்லிப்பிலிருந்து ரிமூவ் பண்ணி லாங் ஆனில் டீப்பில் போய் ஃபீல்டிங் பண்ண வச்சாங்க. அங்கேயே அவரோட கான்ஃபிடன்ஸ் போயிருச்சுன்றதை பார்த்தோம். ஜெய்ஸ்வாலை இப்போ ஸ்லிப்பில் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஸ்வால் ஸ்லிப்பில் ஃபீல்டு பண்ணால் மேட்ச் தோத்துறாங்கன்னு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ட்ரோலும் பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ ஜெய்ஸ்வாலுக்கும் கான்ஃபிடென்ஸே இருக்காது அவர் போய் ஸ்லிப்பில் நின்னா. இப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு இந்த ஸ்லிப் கேட்சிங், முக்கியமாக கேட்சிங், ஸ்லிப் கேட்சிங்னு இல்லை, எந்த பொசிஷனாக இருந்தாலும் கேட்சிங் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கவலைக்கிடமான ஒரு பொசிஷனில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டோம். ஆனால் அடுத்தடுத்த மேட்சஸில் அதுவும் லார்ட்ஸ் மாதிரி ட்ரிக்கி விக்கெட்ஸ்லாம் வந்து கிடைக்கிற கேட்சஸை பிடிச்சிடணும். அந்த மாதிரி கேட்சஸை ட்ராப் பண்ணால் எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. நம்மளுடைய பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா பவுலிங்கை வச்சு தான் மேட்ச் ஜெயிக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஜஸ்பிரீத் பும்ரா திரும்ப உள்ளே வந்துட்டார்னா அவர் சான்சஸ் கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவார். நம்மக்கிட்ட இருக்கிற பவுலர்ஸ் கிட்ட டேலண்ட் இருக்குது, இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆகாஷ் தீப்லாம் வந்தார்னா 2 பக்கமும் பாலை ஸ்விங் பண்ணுறாரு, பால் நல்ல சீம் மூமெண்ட்டும் எடுக்குது அவர்கிட்ட. அப்படின்றத பார்க்கும்போது அவங்க சான்சஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு சான்சஸையும் பிடிக்கிற நிலமையில நம்ம ஃபீல்டர்ஸ் இருக்கணும். அதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து இந்தியன் டீமை பற்றி பேசிட்டோம், நம்ம இந்தியன் டீம் பற்றி இருக்கிற கொஸ்டின்ஸை பற்றி பேசிட்டோம். நம்ம வந்து நம்மளோட ஆப்போசிஷனை பற்றியும் பேசி ஆகணும். இங்கிலாந்து நிறைய பேசினாங்க, பேஸ்பால் ஆட போகிறோம், ஒரே நாளில் நாங்கள் 500 ரன் அடிச்சிருவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம். என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. இன்றைக்கி டேவை ஒழுங்காக அவங்க வந்து ட்ராவுக்கு ஆடி இருந்தாங்க அப்படின்னா மழை வேறு வந்துச்சுங்க இன்றைக்கி. அதுதாங்க உள்ளதுலேயே காமெடியே. மழை வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு செஷனில் பாதியை தின்னுட்டு போயிடுச்சு. பாதி செஷன் போயிடுச்சு உங்களுக்கு மழையில். உங்களுக்கு வந்து இப்போ 2.25 செஷன் தான் ஆடணும், இல்லை 2.5 செஷன் தான் மேக்ஸிமம் ஆடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக வந்து டிஃபென்சிவாக ஆடிட்டு நிறையா லெஃப்ட் விட்டு நீட்டாக இன்றைக்கி மேட்ச்சை ட்ரா பண்ணியிருக்கலாம். 1-0 லீடு, போன மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்றப்ப அந்த 1-0 லீடு அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி
லார்ட்ஸுக்கு போயிருக்கலாம். லார்ட்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் திரும்ப வராருன்றாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரை வச்சு ஒரு இடிச்சா லார்ட்ஸில் கண்டிப்பாக வந்து அவங்களால இன்னொரு ஒரு பாயிண்ட் எடுக்க முடியும். 2-0 அவங்களால போக முடியும். ஆனால் இப்போ அவங்க இருக்கிற கான்ஃபிடன்ஸ் யோசிச்சு பாருங்க. ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. என்னதான் அவங்க வந்து நாங்கள் வந்து மேட்ச் தோல்வியெல்லாம் பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம், எங்களுக்கு ட்ரா தான் வேணாம், நாங்கள் வந்து ட்ரா வர்றதுக்கு பதிலாக வெற்றிகரமாக நாங்கள் வந்து வீரமாக நாங்கள் வந்து தோல்வியே அடைஞ்சிருவோம் அப்படின்லாம் இவங்க டைலாக் பேசினாலும், ஒரு மேட்ச்சை தோத்துட்டா கண்டிப்பாக அதுக்கான அந்த ஒரு எமோஷனல் எஃபெக்ட்ன்றது பிளேயர்ஸ் கிட்டே இருக்கும். போன மேட்ச்சுக்கு அப்புறம் ஒரு கேப் ஆச்சு இருந்துச்சு நமக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு. இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் கேப்பும் கிடையாது. அப்படின்றப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த பிளேயர்ஸுக்கு அடுத்து திரும்ப வந்து லார்ட்ஸில் வந்து ஆடுறதுக்கு மென்டலி கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆடணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ட்ராவுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்டே இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட டேலண்ட் இல்லாமலும் கிடையாது. ஜோ ரூட்டு நேற்று அவுட் ஆகிட்டார் தான். ஆனால் ஜோ ரூட் மாதிரியான பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஆலி போப் மாதிரியான பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஹாரி ப்ரூக்காக இருக்கட்டும், பென் ஸ்டோக்ஸாக இருக்கட்டும், இவங்க நினச்சா இவங்களால ட்ராவுக்கு ஆட முடியும். ட்ராவுக்கு இவங்க ஆடி இருந்தாங்கன்னா 3 செஷன் இன்றைக்கி ஆடி இந்தியாவை ஒரு பெரிய கேள்விக்குள்ளே போய் கேள்விக்குள்ளாக்கியிருப்பாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, நேற்று நம்ம டிக்ளேர் பண்ண ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்ற கேள்விக்குள்ளே உள்ளாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் நாங்கள் வந்து அடித்து தான் ஆடுவோம், நாங்கள் எப்பயும் ஆடுற மாதிரி தான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேட்ஸ்மேன் அவுட் ஆன விதத்தை பாருங்கள். சில பால்ஸ் நல்ல பால்ஸ் வந்துச்சு. ஆகாஷ்தீப் ஜோ ரூட்டுக்கு போட்ட பால்லாம் ஃபினாமினலான பால், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஆனால் சில பால்லாம் அதுலாம் விக்கெட்டே கிடையாது. அந்த ஷாட்டுக்கு ஏன் போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மிக முக்கியமாக முதல் விக்கெட்டே பாருங்கள், ஜாக் கிராலி எப்படி அவுட் ஆனார் அப்படின்றத பார்க்கும்போதே தெரியும். இன்ஃபேக்ட் பென் டக்கெட் அவுட் ஆன பாலும் லெஃப்ட் விட்டுருக்கலாம். லீவ் பண்ண வேண்டிய பாலெல்லாம் பேட்டை விட்டு அவுட் ஆகி அவங்களே வந்து அவங்களுக்கான குழியை வந்து தோண்டி அதுலேயே அவங்க போய் படுத்துக்கிட்டு தண்ணியை புதைச்சிக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அவ்வளோ மட்டமான ஒரு பிளானிங் இருந்துச்சு, மட்டமான ஸ்ட்ராட்டஜி. இப்படி ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு எப்பயுமே குவாலிஃபை ஆக முடியாது. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஹிஸ்டாரிக்காக இங்கிலாண்டில் தான் நடக்குது, லார்ட்ஸில் தான் நடக்குது. அப்படின்றப்ப அவங்க சொந்த ஊரில் ஒரு வாட்டியாச்சும் அந்த ஃபைனல் ஆடணும்னு அவங்க நினைக்கணும். அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்காமல் இல்லை நாங்கள் இப்படி தான் ஆடுவோன்னு இருக்காங்க. இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு சத்தியமாக தெரியல. இவங்க இந்த மேட்ச் ஆடின விதத்தில் அடுத்தடுத்த மேட்சஸ் ஆடினாங்கன்னா இந்த சீரீஸ் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்தியா இந்த சீரீஸ் ஜெயிக்கிறதுன்றது எனக்கு ஒரு பக்கம் சுப்மன் கில்லோட பேட்டிங்கை பார்த்தா எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. பும்ரா பவுலிங்கும் சிராஜ் பவுலிங்கும் ஆகாஷ்தீப் பவுலிங்கும் பார்த்தா ஒரு நம்பிக்கை வருது. இப்போ பிரசித் கிருஷ்ணா இந்த இன்னிங்ஸில் போட்ட பவுலிங்கை பார்க்கும்போது கூட எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இதெல்லாத்தையும் தாண்டி எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பென் ஸ்டோக்ஸும் பிரெண்டன் மெக்கலமும் சேர்ந்து இந்த இங்கிலாந்து டீமை எப்படி கேப்டன் பண்ணுறாங்க, எப்படி வழி நடத்துகிறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போது தான் எனக்கு உள்ளதுலேயே மிகப்பெரிய நம்பிக்கையே வருது. ஒரு இந்தியன் ஃபேனாக இந்த சீரீஸ் நம்ம ஜெயிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்றத நான் பார்க்குறேன். அது ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல கூட மேட்ச் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, பிச் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ் என்னவா இருக்குது, பால் ஸ்விங் ஆகுதா, அதெல்லாம் யோசிக்காமல் எவ்வளோ ரன்ஸ் இருக்குது போர்டில், 600 ரன் இருக்குது, 600 ரன் நம்மளால் அடிக்க முடியுமா, அதெல்லாம் யோசிக்காமல் எந்த விதமான ரியலிஸ்டிக் தாட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாலும் நான் அடிக்க தான் போவேன் அப்படின்னு போகிறதுல வர்ற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா வந்து அவங்க அப்படி தான் ஆடுவாங்கன்றதை தெரிஞ்சு சூப்பராக வந்து ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறத இங்கிலாண்டால் கண்டிப்பாக தடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமாக அவங்க தோக்குறத அவங்களால தடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்த மேட்ச் லார்ட்ஸில் இந்த மேட்ச் ஒரு சூப்பரான விக்டரியை பார்த்தோம். நிறையா பிளேயர்ஸோடைய கான்ட்ரிபியூஷனை பார்த்தோம். நிறையா நல்ல நல்ல மொமெண்ட்ஸை வந்து இந்த மேட்ச்சில் பார்த்தோம். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த மொமெண்ட் பிடிச்சிருந்துச்சு, எந்த பிளேயர் இந்த மேட்ச்சில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த மேட்ச் லார்ட்ஸில் இதே மாதிரி இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பட் இந்த மாதிரி இந்தியா வந்து பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா? அடுத்த மேட்ச் லார்ட்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் திரும்ப வந்ததும் இந்தியாவுடைய வின்னிங் சான்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, please like, share and subscribe. Thank you. Keep supporting Let's Sport.